ஸோ இன்றைக்கி வந்து கண்ட்ரோல் ஃபைல் எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஃபைல் வந்து ரெண்டு மெத்தடில் பேக்கப் எடுக்கலாம். ஒன்று வந்து ஓஎஸ் லெவலில், இன்னொன்று வந்து டேட்டாபேஸ் லெவலில். ஸோ அது இல்லாமல் ஆர்மன் பேக்கப் ஒன்று எடுக்கலாம். ஸோ நான் வந்து டேட்டாபேஸில் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸோ கண்ட்ரோல் ஃபைல் வந்து கண்ட்ரோல் ஃபைல் 01, கண்ட்ரோல் ஃபைல் 02 இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது கண்ட்ரோல் ஃபைல். ஸோ இந்த லொக்கேஷனில் கண்ட்ரோல் ஃபைல் 1, கண்ட்ரோல் ஃபைல் 2 ரெண்டு பேக்கப் இருக்குது. சாரி, இந்த ரெண்டு ஃபைல் இருக்குது. இதை மேனுவலாக வந்து நம்ம சிபி கமெண்ட், காப்பி கமெண்ட் கொடுத்து நம்ம இதை வேற ஒரு லொக்கேஷனில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது இஷ்யூனா திருப்பி நம்ம இதில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம இது வந்து ஓஎஸ் லெவல் எடுக்கிறது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டேட்டாபேஸ் லெவலில் கண்ட்ரோல் ஃபைலை பேக்கப் எடுக்கிறது. alter database backup control file to trace formatல as location name கொடுக்கணும். 01/testன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் நான் க்ரியேட் பண்ணுறேன். bkp.sql. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நம்ம லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். இது வந்து டிஃபால்ட் லொக்கேஷன். இது இல்லாமல் நம்ம இந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் தான் நான் வந்து இந்த லொக்கேஷன் தான் கொடுக்குறேன். இதில் வந்து இந்த ஃபைலும் இல்லை, ஒன்னு ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் கமாண்டு டு கண்ட்ரோல் ஃபைலை பேக்கப் எடுக்கிறதுக்கு ட்ரேஸ் ஃபார்மேட்டில். ஸோ டேட்டாபேஸ் ஆல்டர்ட் ஆகிடுச்சு. நான் கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் எடுத்து வச்சுட்டேன். வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்தா கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் ஆகிருக்கும். அது ஒரு பாருங்க, கண்ட்ரோல் பேக்கப்.sql. ஒரு தடவை வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஒன்று வந்து நோ ரீசெட் லாக்னு ஒரு ஆப்ஷனு, இன்னொன்று ரீசெட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீசெட் லாக், நோ ரீசெட் லாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருக்க செகண்ட் வந்து ரீசெட் லாக். ரீசெட் லாக் கேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா எப்போது நம்ம க்ளோனிங் பண்ணும்போது தேவைப்படும். இப்போ வந்து நம்ம நோ ரீசெட் லாகை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு ஸ்டார்ட் அப் நோ மோட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோ ரீசெட் லாக் இந்த ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 51 லைனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் வேணும். 51 டேடி கொடுத்தா போயிடாது. இதில் வந்து இந்த லைன்ஸ்லாம் எனக்கு அன்வான்டட் லைன்ஸ்லாம் தேவையில்லை. நான் வெறும் டிடி கொடுத்தா அந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் போதும் எனக்கு. இப்போ நோ ரிசெட் லாக் இப்போ 27க்கு அப்புறம் தேவையில்லை. ஸோ இங்கேருந்து ஓகே, நான் இதை மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ மவுண்ட்டு, இது வந்து ஸ்கிரிப்ட். இது நோ ரீசெட் லாகு ப்ரெசன்ட் டிவி டேட்டாபேஸ் நேம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிற கம்பெனி
.dbf ஃபைல் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து எல்லா ஸ்கிரிப்டுக்கு தேவையான கமெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பேக்கப் எடுத்து வச்சிட்டேன். எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் பேக்கப் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நேம் டேட்டாபேஸ் இப்போ வந்து ரீட் ரைட் மோடில் இருக்குது. பட் நம்ம ஒன்ஸ் கண்ட்ரோல் ஃபைல் நம்ம பேசாமல் டெலீட் பண்ணிடலாம். ஒரிஜினல் லொக்கேஷன் வந்து ஸோ இதில் கண்ட்ரோல் ஃபைல் இருக்கு. நான் அந்த கண்ட்ரோல் ஃபைலை வந்து நான் என்ன பண்ண டெலீட் பண்ணிடுறேன். 2 கண்ட்ரோல் ஃபைல் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஃபைலே இல்லை. கண்ட்ரோல் ஃபைல் 1 கண்ட்ரோல் ஃபைல் 2 எடுத்து டெலீட் பண்ணிவிட்டேன். இந்த லொக்கேஷனில் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டேட்டாபேஸை நீங்கள் இப்போயும் இந்த கமெண்ட் ரன் பண்ண பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும், ரீட் ரைட்டில் தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி இது வந்து ஓப்பனில் எடுத்தாலும் தெரியுது. நம்ம ஒன்ஸ் டேட்டாபேஸை பவுன்ஸ் பண்ணனா ஸ்டார்ட் அப் ஆகாது. ஏன்னா இப்போ ஷட்டவுனே ஆகாது. ஏன்னா இப்போ வந்து கண்ட்ரோல் ஃபைல் இல்லாதனால பாருங்க, கண்ட்ரோல் ஃபைல் நோ சச் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரி, அந்த ஃபைலே இல்லை. கண்ட்ரோல் ஃபைல் இல்லாமல் ஸ்டார்ட் அப் ஆகாது, ஷட்டவுன் ஆக முடியாது. ஸோ இப்போ எப்படி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் அப் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் அப் ஆகாது. ஏன்னா வித் ஒரு கண்ட்ரோல் ஃபைல் இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. ஏன்னா பேராமீட்டர் ஃபைல் இப்போ வந்து நமக்கு எந்த இஷ்யூ இல்லை, அதனால வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகிடும். மெமரியை அலோகேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு மவுண்ட் ஸ்டேஜுக்கு போகாது. எரர் ஐடென்டிஃபைங் கண்ட்ரோல் ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கண்ட்ரோல் ஃபைலை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோம்னா, நம்ம லொக்கேஷனில் ஆல்ரெடி வந்து பேக்கப் இருக்குது. இந்த லொக்கேஷனில் பேக்கப் ஆல்ரெடி இருக்குது. இதான் கண்ட்ரோல் பிகேபி. இந்த லொக்கேஷனில் பேக்கப் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு அட் சிம்பிள் அந்த பாத்து ப்ளஸ் அந்த ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் வந்து கண்ட்ரோல் பேக்கப். இந்த ஃபைல் நேமை கொடுத்து நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு கண்ட்ரோல் ஃபைல் ரெஸ்டோர் ஆகிடும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கண்ட்ரோல் ஃபைல் கிரியேட்டட் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரிஜினல் லொக்கேஷனில் போய் பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து முன்னாடி நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஃபைல் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணோம், கண்ட்ரோல் ஃபைல் இல்லை. இப்போ நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஃபைல் திருப்பி வந்துருச்சு அதே லொக்கேஷனில். இப்போ டேட்டாபேஸ் ஆல்டர், டேபிள் ஸ்பேஸ் ஆல்டர். இப்போ போயிட்டு control_scope files, select name, open mode, read owner. ஸோ நமக்கு டேட்டாபேஸ் அப் ஆகிடுச்சு, ரீரைட் மோட் வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து டேபிள் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே டேபிளும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் எதுவும் ஆகிருக்குமா இல்லை அதெல்லாம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து select space underscore name, file underscore name from dba underscore data underscore files files. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டேபிள் ஸ்பேஸ் நேம் வந்து யூசர், கம்பெனி ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி இருக்குது. மற்றெல்லாம் டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ், சிஸ்டம், சிசாக்ஸ், அன்டு டேபிள் ஸ்பேஸ், யூசர்ஸ், இதெல்லாம் வந்து டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ். அதனுடைய லொக்கேஷன்
டேபிள்ஸோட ஃபைல் எங்கே இருக்குது, company.dbf அதெல்லாம் இருக்குன்னு காட்டுது. ஸோ இந்த கம்பெனி டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளே டேபிள் இருந்தது, அந்த டேபிள் இருக்கான்றதை எப்படி பார்க்கலான்னா, செலக்ட் where கம்பெனி ஒரு டேபிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனின்ற டேபிள் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து எம்ப்ளாயிஸ்னு ஒரு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த டேபிள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள டேபிள்குள்ளே நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண வேல்யூஸும் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோல் ஃபைலை வந்து பேக்கப் எடுத்துகிட்டு திடீர்னு ஏதாவது இஷ்யூ வச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் ஃபைலை ரீஸ்டோர் பண்ணுறன்றதை இப்போ அதில் பார்த்தோம். ஆனால் இதே வந்து கண்ட்ரோல் ஃபைலை வந்து நம்ம ஆர்மன் மூலியமாகவும் ரீஸ்டோர் பண்ணலாம். அதை அடுத்த சாப்டரில் நான் சொல்கிறேன் எப்படின்னுட்டு. தேங்க்யூ.